முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அனைத்து எம்பிக்களின் கூட்டத்தை கூட்டி இன்று நடத்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் கலந்து கொள்ளாத ஒரு நிலையிலே அந்த கூட்டம் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் நடத்துவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இல்லை. ஏன்னா இதே போல ஒரு கூட்டத்தை எங்களுடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது 5/3/2025 நடத்தியிருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் பத்தி எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக அவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் தாவேகாவின் சார்பிலே இன்று அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டு அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கார். அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அத்தனை கட்சிகளும் பிஜேபி நீங்களாக மற்ற கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேச்சு வந்த பொழுதே எங்களுடைய கழக தலைவர் அன்று முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் 5 முதலமைச்சர்களை அழைத்து மற்ற கட்சிகளின் தலைவர்களை எல்லாம் அழைத்து இதன் டீலிமிட்டேஷனால பாதிக்கப்படக்கூடிய அத்தனை மாநிலங்களிலிருந்தும் எல்லோரையும் அழைத்து சென்னையிலேயே ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலையும் காங்கிரஸ் உட்பட சில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான். டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை. நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பதுதான் அங்கு அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தது, தீர்மானமாக இருந்தது. அதுல கலந்து கொண்ட அத்தனை பேரும் அதில் ஒருமனதாக கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி தேர்தல் நேரத்தில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்ட போது தேர்தல் உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் கூட முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டின் உரிமைகள் தான் முக்கியம், நாங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு அந்த பிரச்சாரத்தை கையில எடுத்தார்கள். அது மட்டும் இல்ல, தேர்தல் பணியிலே இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீங்க போய் அந்த தீர்மானத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய மசோதாவிற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எங்க அத்தனை பேரையும் அனுப்பி அந்த முதலாக பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அவங்க கொண்டு வந்த ஒரு மசோதா முறியடிக்கப்பட்டது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்